இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. தூய ஆவியானவரே, உம்மை அன்பு செய்கிறோம். தூய ஆவியானவரே, உம்மை வரவேற்கின்றோம். தூய ஆவியானவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். தூய ஆவியானவரே, உமக்கு நன்றி கூறுகிறோம். எனக்குள் இருக்கும் தூய ஆவியானவரே, எங்களுக்குள் வாழும் தூய ஆவியானவரே, உம்மை அன்பு செய்கிறோம். உம்மை அன்பு செய்கிறோம். உமக்கு நன்றி கூறுகிறோம். அல்லேலூயா. வெறுமையான கூடைகளை அப்பங்களால் நிரப்பிய ஆண்டவர், வெறுமையான படகுகளையும் வலைகளையும் மீன்களால் நிரப்பிய ஆண்டவர், வெறுமையான குடங்களை எல்லாம் ரசத்தால் நிரப்பிய ஆண்டவர் உங்களை நிச்சயமா எல்லாரையும் நிரப்புவார். நிரப்பாமல் யாரையும் அனுப்ப மாட்டார். ஆமென். எல்லாரையும் நிரப்புவார். ஏன்னா இது நிரப்பப்படுதலின் காலம். நிரப்பப்படுவது கடவுளுடைய திட்டம். 1 தீமோத்தேயு 1:15 பவுல் சொல்றார்ல, பாவியிலும் ரொம்ப ஃபர்ஸ்ட் முதன்மையான பாவி நான், பாவியிலும் முதன்மையான பாவி நான். இங்கே யாரெல்லாம் பாவி இருக்கிறீங்க கை தூக்குங்க. இதை சொல்லிட்டு சொன்னால் சொல்லிடுறா, எல்லாம் கை தூக்கிடுவாங்க. ஏன்னா முதன்மையான பாவி. நம்ம இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு வீட்டுக்காரருக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்போம். இங்கே வந்து உட்காந்துட்டு வீட்டம்மாக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஏன்னா நான் நல்லா தான் இருக்கேன், அவங்க தான் மனம் மாறணும். இன்றைக்கி ஒரு நாளாவது ஆண்டவரே நான் தான் பாவி, பாவியிலும் முதன்மையான பாவி நான். ஏன்னா திருப்பள்ளியில் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அதான் சொன்னோம் இல்லையா, இல்லாமல் இல்லை இறைவனிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஆமாம், அதனால் யாராவது உங்களை குறை சொன்னால் ஆமான்னு சொல்லிடணும். ஏன்னா நீங்கள் தானே சொன்னீங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். வீட்டில் போய் சண்டை போடக்கூடாது. நான் இல்லை பாவி, நீ தான் பெரிய பாவி, நான் ஆவி நீ பாவின்னு சொல்லக்கூடாது. எப்போதும் எல்லா நேரத்திலும் பாவிகளுள் முதன்மையான பாவி நான் தான். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மாந்தவர்களே, ரோமியர் 8ஆம் அதிகாரம் 28வது இறைவசனம். ரோமியர் 8:28 நம்ம எப்பவும் இதை வாசித்திருப்போம். இன்றைக்கு அந்த இறைவசனத்தை வாசிப்போம். மேலும் கடவுளிடம் அன்பு கூர்பவர்களோடு, அதாவது அவரது திட்டத்திற்கு ஏற்ப அழைக்கப்பட்டவர்களோடு அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்பது நமக்கு தெரியும். ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார். நீங்க என்னென்ன செஞ்சீங்களோ, நீங்க என்னென்ன செய்ய போறீங்களோ, உங்க எல்லாத்துக்கும் உங்க கூட யார் இருந்து ஒத்துழைக்கிறா? ஆவியானவர். யாருக்கு? அதுக்கு முன்னாடி உள்ள வார்த்தையை வாசிக்கிறோம். கடவுளிடம் அன்பு கூறுபவர். யாரு கடவுளிடம் அன்பு கூறுகிறவர்கள்? அதாவது அவரது திட்டத்துக்கு ஏற்ப அழைக்கப்பட்டவர்கள். அவருடைய திட்டத்துக்கு ஏற்ப அழைக்கப்பட்டவர்களோடு, அவருடைய திட்டத்துக்கு ஏற்ப செயல்படுகிறவர்களோடு, அவருடைய திட்டத்துக்கு ஏற்ப வாழுகிறவர்களோடு தூய ஆவியார் அனைத்திலும் அவர்களுக்கு ஒத்துழைக்கிறார். அதுக்கு அடுத்த வசனம் 29வது வசனம். தம்மால் முன்பே தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் தம் மகனின் சாயலுக்கு ஏற்றவாறு இருக்க வேண்டுமென கடவுள் முன்குறித்து வைத்தார். அச்சகோதரர் சகோதரிகள் பலருள் தம் மகன் தலைப்பேரானவராய் இருக்க வேண்டும் என்று இப்படி செய்தார். பாருங்க, முன்குறித்து வைத்தார். அவர் முன்குறித்து வைத்தார், முன்பே தெரிந்து கொண்டார். அதுக்கு அடுத்த வசனம். தாம் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கிறார். தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையோராக்கியிருக்கிறார். தமக்கு ஏற்புடையோரை தம் ஆட்சியில் பங்கு பெறச் செய்தார். இப்ப முன்குறித்து வைத்திருக்கிறார் என்றால் நம்ம எல்லாம் எப்ப முன்குறித்து வைத்தார்? உலகம் தோன்றுவது. 1 பேதுரு 1:20 வாசிங்க. 1 பேதுரு 1:20. ஏன்னா நாம யாரு?
நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சாதான் அதுக்கு அடுத்த கட்ட வாழ்க்கையே வாழ முடியும். உலகம் தோன்றும் முன்னரே முன் குறிக்கப்பட்ட அவர் இந்த கடைசி காலத்தில் உங்களுக்காக வெளிப்படுத்தப்பட்டார். அந்த பைபிள் வசனத்தையே பாருங்க. உலகம் தோன்றும் முன்னரே முன்குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து. அவர்னா யாரு? இயேசு கிறிஸ்து. கடவுள் உலகத்தை படைக்கும் முன்பாகவே இயேசு கிறிஸ்துவை முன்குறித்தார். உலகம் தோன்றதுக்கு முன்பே என்ன முன்குறித்தார்? வார்த்தையாய் இருக்கிற அவர் இயேசுவாக, இயேசு கிறிஸ்துவாக இந்த உலகத்தில் மனுவுரு எடுக்க வேண்டும், இந்த உலகத்தில் பிறக்க வேண்டும், இந்த உலகத்தில் வாழ வேண்டும், இந்த உலகத்தில் பாடுகள் பட வேண்டும், இரத்தம் சிந்த வேண்டும், சிலுவையிலே உயிர் கொடுக்க வேண்டும், 3ஆம் நாள் உயிர் தள்ள வேண்டும், உலகம் முடியும் வரைக்கும் நற்கருணையாய் வாழ வேண்டும். இத கடவுள் எப்போ செய்தாரா? உலகம் தோன்றும் முன்னரே முன்குறிக்கப்பட்ட அவர். ஆனா எப்போ பிறந்தார்? எப்போ வந்தார்? இந்த கடைசி காலத்தில் வந்தார். யாருக்காக? அதற்கு முன்பே உங்களுக்காக என்ன? உங்க வாழ்வுக்காக, உங்கள் சுகத்துக்காக, உங்கள் விடுதலைக்காக, உங்க மகிழ்ச்சிக்காக, உங்கள் சமாதானத்துக்காக, உங்கள் தூய வாழ்வுக்காக, என்னென்ன உங்களுக்கு தேவையோ உங்களுக்காக கடவுள் கிறிஸ்துவை உலகம் உண்டாவதற்கு முன்பே முன்குறித்து வைத்தார். உலகம் உண்டாவதற்கு முன்பு என் ஒவ்வொருவருக்காகவும், எனக்காக இயேசு பிறக்க வேண்டும், எனக்காக இயேசு இந்த உலகத்தில் வாழணும், எனக்காக இயேசு பாடுகள் படணும், எனக்காக இயேசு ரத்தம் சிந்தணும், எனக்காக இயேசு சிலுவையில் உயிர் கொடுக்கணும், எனக்காக இயேசு உயிர் தள்ள வேண்டும், எனக்காக இயேசு நற்கருணையில் எப்போதும் உயிரோடு இருக்க வேண்டும். இதை கடவுள் உலகம் உண்டாவதற்கு முன்பே. எபேசியர் 1:4 பவுல் எப்படி கிறிஸ்துவை முன்குறித்து வைத்தாரோ அதே போல வாசிங்க. நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். அப்போ தாயின் வயிற்றில் நம்மளை முன்குறிக்கல. நம்ம எப்ப முன்குறித்திருக்கிறார்? ஹலோ, எப்போ? உங்கள் ஒவ்வொருவரையும் உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் முன்குறித்திருக்கிறார். அதை யாருக்குள்ள முன்குறித்திருக்கிறார்? கிறிஸ்துக்குள், இயேசு கிறிஸ்துவுக்குள் உங்களை. ஏன்னா நீங்களும் நானும் ஆபிரகாம் காலத்தில் பிறக்கல, மோசே காலத்தில் பிறக்கல, எலியா காலத்தில் பிறக்கல. யாரின் காலத்தில் பிறந்திருக்கிறோம்? இயேசு இந்த உலகத்துக்கு வந்த பின்னால், முன்குறிக்கப்பட்ட இயேசு வந்த பின்னால், பிறந்த பின்னால் அவரோடு நானும் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறேன். அது மாத்திரமல்ல, எப்போ கடவுள் இயேசு என்கிற பெயரை எழுதினாரோ அவர் பெயரோடு என் பெயரையும் சேர்த்து எழுதியிருக்கிறார். இயேசு என்று எப்போ திட்டம் போட்டாரோ அந்த திட்டத்தில் ராணி இருக்கிறாங்க, மாட்டின் இருக்காங்க, செல்வம் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. என் பெயர் இயேசுவின் பெயரோடு சேர்த்து எழுதப்பட்டிருக்கிறது. அதனாலதான் நாமெல்லாம் பாக்கியவான்கள். உங்க பேரை ஆபிரகாம் பேரோட எழுதல, மோசே பேரோட எழுதல, எலியா பேரோட இல்ல. உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே கிறிஸ்துவுக்குள் அவர் என்னை தேர்ந்தெடுத்தார். கிறிஸ்துவுக்குள் என்னை, அந்த முன்குறித்த திட்டம் கிறிஸ்துவுக்குள் என்னை. அப்படின்னா கிறிஸ்துவின் பிறப்பால் எனக்கு வாழ்வு உண்டு,
கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தாரே, அதனால் எனக்கு வாழ்வு உண்டு. கிறிஸ்து பாடுகள் பட்டாரே, காயப்பட்டாரே, அதனால் எனக்கு வாழ்வு உண்டு, சுகம் உண்டு, விடுதலை உண்டு. சிலுவையில் ஆண்டவர் உயிர் கொடுத்தாரே, அதனால் எனக்கு மீட்பு உண்டு. நற்கருணையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாரே, எனக்கு நிறைவான வாழ்வு உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க கேட்டாலும் கேட்காட்டலும் விரும்பினாலும் விரும்பாட்டலும் கிறிஸ்துவுக்குள் முன்குறித்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ள எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். கடவுளுடைய திட்டம் அதுதான். அதனாலதான் கிறிஸ்துவுக்குள் உங்களை அவர் முன்குறித்து தேர்ந்தெடுத்திருக்கிறார். அப்ப நான் ஏற்கனவே உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே முன்குறிக்கப்பட்டவன். இப்ப நான் எப்பவும் அப்படித்தான் நினைப்பேன். என்னைய ஆண்டவர் உலகம் தோன்றதுக்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்துவை, அவருடைய குருத்துவத்தை, மெல்கிசதேக்கின் முறைப்படி இயேசுவின் குருத்துவத்தை அவர் முடிவு செய்த போது என் குருத்துவத்தையும் அதோடு சேர்த்து முடிவு செய்தார். என் குருத்துவத்தை அதோடு சேர்த்து முடிவு செய்திருக்கிறார். என் குருத்துவம் திடீர்னு வந்ததில்லை. எங்கள் அம்மா கூட சொல்லுவாங்க, நான் தான் மூத்த பிள்ளை வீட்டில். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நான் எனக்கு பிறக்கிற மூத்த கனியை ஆண்டவரே உங்களுக்கு கொடுத்துருதுன்னு ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. என் மூத்த கனி உங்களுக்கு தான். அவங்க மறந்துட்டாங்க, ஜெபம் பண்ணிட்டு மறந்துட்டாங்க. நான் வளர்ந்ததுக்கப்புறம் குருபடத்தை எங்கள் அம்மா இப்போ சொல்கிறாங்க, நான் ஜெபம் பண்ணதெல்லாம் நான் மறந்துட்டேயா, ஆனால் நான் ஜெபம் பண்ணாலும் மறக்காத ஆண்டவர் அவருடைய திட்டத்தின்படி அவருடைய குருத்துவத்தில் என்னையும் குருவாக்கி இருக்கிறார். இது கடவுளுடைய திட்டம். கடவுள் முன்குறித்திருக்கிறார். எனக்கு இருக்கிற மகிழ்ச்சி, எனக்கு இருக்கிற பெருமை என்ன தெரியுமா? என்னை கிறிஸ்துவோடு முன்குறித்து வைத்திருக்கிறார். நீ அதை நினைச்சாலே எல்லாம் சரியாயிரும். நான் கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவோடு, அவர் பேரை எழுதும் போது அதோடு சேர்த்து என் பேரை எழுதியிருக்கிறார். எவ்வளவு பெரிய விஷயம்! என்னை முன்குறித்து வைத்திருக்கிறார். எனவேதான் நீங்கள் இருக்கிறது, உங்கள் வாழ்க்கை எல்லாம் ஆண்டவரால் முன்குறிக்கப்பட்டது. உங்கள் கணவன், உங்கள் மனைவி, அதை எப்ப முன்குறிச்சு வச்சாரு? அதுக்கு மட்டும் பதிலே வராது. உங்களை எப்ப முன்குறிச்சார்னா தாயின் வயிற்றில் உடனே வந்துடும். உங்க கணவரை எப்ப முன்குறிச்சு வச்சார்? உங்க மனைவிய அவர் முன்குறிச்சாராகும். எப்ப முன்குறிச்சாரு? இல்ல, நம்ம தோபித்தாகமம் 6ஆம் அதிகாரத்துல 18வது வசனம். ஏன்னா தோபித்துக்கு யார் மனைவி குழப்பமாய் போச்சு? சாராவா இல்லையா? அவனுக்கே சந்தேகமாய் போச்சு. ஒரு பேய் பிடிச்ச பொம்பளையோட வாழ முடியுமா? ஒரு பேயோட குடும்பம் நடத்த முடியுமா? அவனுக்கு சந்தேகம். சரிதானா? யாரெல்லாம் பேயோட குடும்பம் நடத்துறீங்களோ நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு சனியனோட யாரெல்லாம் குடும்பம் நடத்துறீங்களோ கவனிச்சுக்கோங்க. சரிதானா? குடும்பம் நடத்த முடியுமா? அப்பந்தான் ரபேல் வானதூதர் சொன்னார். 18வது வசனத்தை வாசிங்க. அவளுடன் நீ கூடுமுன் முதலில் நீங்கள் இருவரும் எழுந்து நின்று மன்றாடுங்கள். விண்ணக ஆண்டவர் உங்கள் மீது இறங்கி காத்தருள வேண்டுங்கள். அஞ்சாதீர். உலகம் உண்டாகும் முன்பே அவள் உமக்கென்று குறிக்கப்பெற்றவள். பாருங்க, உலகம் உண்டாகும் முன்பே அவர் உமக்கென்று குறிக்கப்பெற்றவள். யாரு? தோபியாவுக்கு சாரா. தோபியாவுக்கு சாரா கணவனா வேண்டும், மனைவியாக வேண்டும். கடவுள் எப்ப முன்குறிச்சாராம்? அப்போ கடவுள் உங்களை முன்குறிக்கும் போதே உங்க பேரோட உங்க கணவன் பேரையும் சேர்த்து எழுதியிருக்கிறார். ஆமன் வராது. ரொம்ப கஷ்டம். உங்களை முன்குறிக்கும் போதே உங்க பேரோட உங்க மனைவி பேர். நான் சொல்லல, கடவுளுடைய வார்த்தை. உலகம் உண்டாவதற்கு முன்பே அவர் உமக்கு என முன்குறிக்க பெற்றார். பேய் பிடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, அது பேயா இருந்தாலும் பரவாயில்ல, உமக்கென முன்குறிக்க பெற்றவள். இப்ப இன்றைக்கு இயேசுவை முன்குறித்தார், அது ஓகே. என்னை இயேசுவோடு அது ஓகே. 3வது விஷயம், என் வாழ்க்கை துணையையும் கடவுள் உலகம் உண்டாவதற்குமே முன்குறித்து வைத்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
அப்படி முன்குறித்து வைத்ததை தோபியா ஏற்றுக்கொண்டார். அதுல 16வது வசனத்தை வாசிப்போம். 16வது வசனம். அதற்கு வானதூதர் அவரிடம், தம் தந்தையின் குடும்பத்தில் இருந்த ஒரு பெண்ணை மணந்து கொள்ள உம் தந்தை உமக்கு கட்டளையிட்டதை மறந்து விட்டீரா? ஆதலால் நான் சொல்வதை கேளும். சகோதரரே, அந்த பேயை பற்றி கவலைப்பட வேண்டாம். ரஃபேல் என்ன சொல்றாரு? பேயை பத்திலாம் கவலைப்படாதப்பா, எவ்வளவு பெரிய பேயா இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா சாராவுக்கு பிடிச்ச பேய் பயங்கரமான பேய். அந்த பேய்க்கு பேர் என்ன? அஸ்வமேதையு. அஸ்வமேதையு. எல்லா பாலியல் குற்றங்களுக்கும் ஓரின சேர்க்கைக்கும் பொறுப்பாளர் அஸ்வமேதான். அவன் தான் பொறுப்பு. அவனுடைய வேலை என்னன்னா எல்லாரையும் ஒழுக்கக்கேடாக்கணும். ஏன்னா லூசிஃபர் சபையில் 7 ஜெனரல் உண்டு, ஜெனரல்கள். அந்த ஜெனரலில் ஒருத்தன் தான் அஸ்வமேதை. அவன் வேலையே அதுதான், ஒழுக்கக்கேட்டை உருவாக்க வேண்டும். அப்படி ஒரு பேய் சாராவுக்கு பிடிச்சிருக்குது. ஆனா ரபேல் என்ன சொல்றாரு? பேயை பத்தி கவலைப்பட வேண்டாம். டோன்ட் வரி. கூட வாழ்றது பேயா இருக்கலாம், நாயா இருக்கலாம், சனினா இருக்கலாம். டோன்ட் வரி. பேயை பத்திலாம் கவலைப்பட வேண்டாம். ஆனா நீ எதை கவலைப்படணும்? உலகம் உண்டாவதற்கு முன்பே அவர் எனக்கென முன்குறிக்கப்பட்டவர். எனவே நான் என் வாழ்க்கை துணையை ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கை துணையை கடவுள் முன்குறித்து வைத்ததாய் நான் ஏற்றுக்கொள்கிறேன். அப்படி நீ ஏற்றுக்கொண்டால் பேயை பத்தி கவலைப்பட வேண்டாம். ஏன்னா பேய் ரூட்டை ஆண்டவர் பார்த்துக்கிடுவாரு. வாசிங்க தொடர்ந்து. சாராவை மணந்து கொள்ளும். இன்று இரவே அவள் உம்முடைய மனைவி ஆவாள் என்பது உறுதி. அடுத்த வசனம் 17. நீர் மணவரையில் நுழைந்ததும் மீனின் ஈரலில் இருந்தும் இதயத்தில் இருந்தும் ஒரு சிறு பகுதியை எடுத்து தூபத்திற்கான நெருப்பில் இடும். பாருங்க, அந்த அந்த மீன் உறுப்பு தானம் பண்ணிருக்கு. நம்ம இன்னைக்கு தானே உறுப்பு தானம் பண்றோம். சீரியஸாக கிடந்தா உறுப்பு தானம். ஆனால் மீன் உறுப்பை தானம் கொடுத்துருக்கு. எல்லாதுலா இதயமும் ஈரலும் அப்புறம் பித்தப்பை 3 உறுப்பு அந்த மீன் கொடுத்துருக்குது. அப்போ ரபேல் என்ன சொல்றாரு? ஈரலையும் இதயத்தையும் எடுத்துக்கொண்டு வா, நீ தூவம் போடு, புகையை போடு, அந்த புகையில பேயி ஓடி போகும். அப்போ அந்த புகையில ஈரலும் இதயம் வந்ததில்லை. தோபி சாராவை உலகம் உண்டாவதற்கு முன்பே மனைவி என்று ஏற்றுக்கொண்டதால் அவன் போடுகிற புகையிலே பேய் ஓடி போனது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா இந்த ஏற்றுக்கொள்ளாததுனால தான் நிறைய பேய் வீட்டுக்குள்ள கிடக்கு. சரியா? ஏன்னா திருமணம் முடிக்கும் போது நம்பிக்கையோடு தான் முடிப்போம், நம்பிக்கையோடு தான் கையை பிடிப்போம். கொஞ்ச நாள் கழிச்சு, ஃபாதர் இவரை நம்புறதே வேஸ்ட் ஃபாதர், இவரை நம்புறதே வேஸ்ட் ஃபாதர், இல்லை டைலாக் மாறுது. அதுக்கப்புறம் நினைச்சிருந்தோம் என்ன ஒன்றுக்கு லாயக்கில்லை. அப்போ திருமண வாழ்வு என்பது மிக முக்கியமானது. அதிலேயே கடவுள் முன்குறித்து வைத்திருக்கிறார்னு ஏற்றுக்கொள்ளலனா எல்லா வாழ்வும் எல்லா வேலையும் எல்லாமே வீணாய் போகிறது. இது ரொம்ப முக்கியமானது. 3 நிலைகள். ஒன்று, கிறிஸ்துவை முன்குறித்து வைத்தார், அவரோடு கூட என்னை முன்குறித்து வைத்தார். 3ஆவதாக என் வாழ்வையும் வாழ்க்கை துணையும் முன்குறித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. 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 இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளுங்கள். என்னதான் முணுமுணுப்பு பிரச்சனை இருந்தா, எனக்கு ஒரு அம்மா தெரியும், 82 வயசு. 82 வயசுல போய் பாவ சங்கீதனம் பண்றாங்க. 82 வயசுல. என்ன தெரியுமா? ஃபாதர் அப்பமே எங்க அப்பா சொன்னாரு இவனை கல்யாணம் முடிக்காதன்னு சொன்னாரு. அப்பமே சொன்னாரு இவன் வேண்டாம், இவனை திருமணம் முடிக்காதன்னு சொன்னாரு. நான் கேட்காம முடிச்சுட்டேன் ஃபாதர், என் பாவத்தை மன்னிய. 82 வயசுல. அப்ப என்ன அர்த்தம்? 50 வருஷம் திருமண வாழ்க்கை வாழ்ந்தும் கணவனை கடவுள் முன்குறித்த வாழ்க்கை துணையாக பார்க்கவும் இல்லை, ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. இப்போ வாழ்க்கையில் நல்லது நடக்காது, நல்லது நடக்காது. யாருக்கு தூய ஆவியானவர் ஒத்துழைக்கிறாரு? யாருக்கு தூய ஆவியானவர் ஒத்துழைக்கிறாரு? கடவுளின் திட்டத்துக்கு ஏற்றபடியாக வாழ்பவர்களோடு. ஏன்னா எகிப்துக்கும் கானான் தேசத்துக்கும் நடந்து போனா எவ்வளவு நாள்ல போயிடலாம்? இஸ்ராயேல் மக்கள் எத்தனை நாள் நடந்தாங்க?
ஆனால் எகிப்துக்கும் கானான் தேசத்துக்கும் 11 நாளில் நடந்துடலாம். நீங்கள் வேகமாக நடந்தீங்கன்னா 8 நாளில் நடந்துடலாம். 8 நாளில் நடந்துடலாம். நீங்கள் கூகுளில் போய் பாருங்கள், யூடியூப்பில் பாருங்கள். எகிப்துக்கும் கானான் தேசத்துக்கும் உள்ள தூரம் 11 நாள் தான். 11 நாள் போக வேண்டிய தூரத்தை எத்தனை வருஷம் நடந்திருக்கிறானுங்க பாவி பேலுங்க. 11 வருஷம் நடந்தது ஒரு 11 மாசமாவது நடக்கலாம், ஒரு 11 வருஷமாவது நடக்கலாம். எத்தனை வருஷம்? 40 வருஷம். நம்ம 11 நாட்களில் வாங்க வேண்டிய ஆசீர்வாதத்தை 40 வருஷம் ஆகியும் இன்னும் வாங்காமல் இருக்கும். கல்யாணம் முடிஞ்சு பேங்கில் போன நகை 25 வருஷமாக பேங்கிலே இருக்கு, இன்னும் வரலை. அடைக்க வேண்டிய கடன் 40 வருஷமாக அடைச்சிக்கிட்டே இருக்கும். ஏன்? 11 நாளில் போக வேண்டிய கானான் தேசத்தை 40 வருஷமாக நடந்துக்கிட்டே இருக்கும். காரணம் என்ன தெரியுமா? கடவுளின் திட்டத்துக்கு ஏற்றபடி நாம் நம்பவில்லை, அழைத்ததை நம்பவில்லை, அந்த திட்டத்திற்கு ஏற்ப நான் வாழவில்லை. அப்படி வாழாம இருந்தா வாழ்க்கை பூரா ஆடு மேய்ச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான், வாழ்க்கை பூரா நடந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். எங்க போக முடியாது? கானான் தேசம். இஸ்ராயலாவது 40 வருஷத்துல போயிட்டாங்க, 60 வருஷம் போக முடியாத கேசுகள்லாம் இன்னும் இருக்காங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்போ நீங்க நிறைய நீங்க கேட்டிருப்பீங்க, என்னன்னா கடவுளோட இருக்கணும்னா ஜெபம் பண்ணணும், கடவுளோட இருக்கணும்னா பைபிள் வாசிக்கணும், கடவுளோட இருக்கணும்னா வேற என்ன செய்யணும்? திருப்பலி பார்க்கணும், கடவுளோட எல்லாம் சொல்றோம். ஆனால் நீங்கள் கடவுளோடு இருக்க வேண்டும் என்றால் அவருடைய திட்டத்தின்படி வாழ வேண்டும். அதுதான் நம்பர் 1. கடவுளுடைய திட்டத்தை நம்பி அறிந்து அந்த திட்டத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தால் நீ கடவுளோடு இருக்கிறாய். அல்லேலூயா. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். சத்தம் பத்தாது, சத்தம் பத்தாது. ஆமென். பொறுங்க 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 பொறுங்க. இப்போ ஒன்று சேர்ந்துனா யாரெல்லாம்? நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்தா அப்புறம் வேகமா பாடிட்டோம், ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். யாரெல்லாம் ஒன்று சேரணும்? உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே கடவுள் முன்குறித்து வைத்தாரே உங்களுக்காக ஒரு ஆள், அவரோடு சேர்ந்து. ஏன்னா தோபியா சாராவோடு சேர்ந்து கடவுளை, அவன் ஒன்று சேர்ந்து கடவுளை துதித்தான், சாத்தானை மிதித்தான், சாத்தானை மிதித்தான். அப்போ ஒன்று சேர்வது யாரு கூட? முதல்ல கணவனும் மனைவியும், பெற்றோரும் பிள்ளைகளும். இது சேர்ந்தாலே உலகமே சேர்ந்துரும். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. இப்போ நீங்க கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றி கடவுளோட இருந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கும் தெரியுமா? நீங்க உங்களுக்காக ஜெபமே பண்ண வேண்டாம். நீங்க தொடக்க நூல்ல 2ஆம் அதிகாரத்துல ஆதாம் கடவுளோட இருந்தான். ஆமாவா இல்லையா? ஆதாமுடைய முதல் அன்பு யாரு? ஏன்னா திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் தியாலஜி ஆஃப் த பாடின்னு ஒரு புக் எழுதியிருக்கிறார், உடலின் இறையியல். இப்போ அது ஒரு சின்ன புஸ்தகமாக ஃபாதர் தூத்துக்குடி ஃபாதர் ஜெரோசின் போட்டிருக்கிறார், அந்த தமிழில் போட்டிருக்கார். அதில் என்ன சொல்றாருன்னா, மத்தேயு 19 இயேசுகிட்ட கேட்பாங்க, மனைவியை விவாகரத்து செய்யலாமா? அப்ப இயேசு என்ன சொல்வாரு?
செய்யக்கூடாது. உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே மோசே அப்படி செய்தார். ஆனால் படைப்பின் தொடக்கத்தில் அவ்வாறு இல்லை. அப்ப படைப்பின் தொடக்கத்தில் என்ன இருந்துச்சு? அதை நம்முடைய திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் சொல்றார். என்னது? முதல் தனிமை, முதல் அன்பு. இதைத்தான் இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பாக 2 படைச்சார, அது 2 தெரிஞ்சுக்கணும். முதல் தனிமை. ஆதாமை கடவுள் படைத்த போது ஏவாள் இல்லை. ஆதாம் முதலில் பார்த்ததும் பேசியதும் அன்பு செய்தது யாரு? கடவுள். ஒரு ஆணின் கணவனின் முதல் அன்பு யாரு? முதல் தனிமை யாரு? கடவுள். நம்ம மனைவிட்ட மட்டும் தனியா இருக்கக்கூடாது. மனைவி 2வது தான். மனைவி 2வது தான். முதல்ல யாரு? கடவுள். அதே போல ஏவாளை படைத்த போது ஆதாம் இல்லை, அவர் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தார். ஏவாள் முதலில் பார்த்ததும் பேசியதும் அன்பு செய்ததும் யாரோட? கடவுளோட. அப்ப ஏவாளின் முதல் அன்பு யாரு? கடவுள். ஏவாளின் முதல் தனிமை புனித 2ஆம் ஜான் பால் சொல்றார், ஒவ்வொரு கணவனும் இந்த முதல் தனிமையை ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க வேண்டும். ஒவ்வொரு மனைவியும் இந்த முதல் தனிமையை ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க. என்னன்னா, கடவுளோடு என் முதல் தனிமை கடவுளோடு. பேராயர் ஷீன், ஃபுல்டன் ஷீன் சொல்றாரு, அன்பு செய்வதற்கு 3 பேர் வேணுங்கிறார். குடும்பத்தில் அன்பு செய்யறதுக்கு கணவன் மனைவி மட்டுமல்ல, அவர்களோடு கடவுளும் இருக்கிறார். கடவுளும் வேண்டும். அப்ப கடவுள் இல்லாம நாங்க 2 பேருமே அன்பு செய்கிறோம்னு அன்பு செய்கிறவர்கள் நன்மைக்கு பதிலாக தீமையவே வெளிப்படுத்துவார்கள். ஒருவர் இன்னொருடைய தீமையையும் இன்னொருவர் மற்றவருடைய தீமையும் 2 பேருக்குள்ள இருந்த தீமையும் அழுக்கும் குப்பையும் தான் வரையும் ஒழிய நன்மையும் அருளும் வராது. உங்கள் அன்பிலே நன்மை வரணும், அருள் வரணும்னா கடவுள் உங்களோடு இருந்தால், உங்கள் இருவருக்குள் இருந்தால் அங்கே நன்மையும் அருளும் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் 3 பேர் வேணும்ங்கிறார். திருமண உறவிலே 3 பேர் வேண்டும். அப்போ கணவனும் மனைவியும் ஒன்று சேருகிற போது பிள்ளைகளும் ஒன்று சேருகிறார்கள். அந்த குடும்பம் ஒன்று சேர்ந்தாச்சுன்னா, ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். இப்போ ஒன்னா இருக்காங்க. யாரு? ஆதாம் ஏவாள். யாரோட ஒன்னா இருக்காங்க? நல்லா கவனிங்க. நாங்கள் கணவனும் மனைவியும் ஒன்றா இருக்கோம், கோயிலுக்கு போக மாட்டோம். மனைவி மட்டும் கோயிலுக்கு போவாங்க, கணவன் வரமாட்டாங்க. இல்லை, நம்ம குடும்பத்தில் கணவன்மார்களுக்காக ஜெபிக்கணும் அதிகமாக. இந்த தமிழக திருச்சபையில் பெரிய மாற்றம் வரணும்னா, குடும்பத்தில் பெரிய மாற்றம் வரணும்னா, நீங்கள் பெண்கள் மட்டும் வந்து ஜெபம் பண்ண பத்தாது. ஏன்னா திருக்குடும்பத்துக்கு கடவுள் சூசையப்பரை கொடுத்தார். எதுக்கு சூசையப்பரை? ஒரு பிள்ளை பிறக்கிறதுக்கு தானே ஒரு ஆண் வேணும். திருக்குடும்பத்தில் அதுக்கு தேவையே கிடையாது. எதற்காக திருக்குடும்பத்தில் மரியாவுக்கு ஒரு துணையையும் இயேசுக்கு ஒரு அப்பாவை ஏன் கொடுத்தார்? நிறைய பேர் நினைக்க வேலை பார்த்து குடும்பத்தில் பிள்ளைகளை உருவாக்கி அதுகளை படிக்க, அதுதான் ஒரு அப்பாவோட வேலைன்னு நினைக்கிறோம். சூசையப்பருக்கு அந்த வேலைலாம் கிடையாது. ஆனாலும் சூசையப்பரை கொடுத்தார். ஏன்னா பைபிள்ல என்ன வாசிக்கிறோம்? இயேசு வளர வளர ஞானத்திலும் கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராக. இயேசு அவரா வளர்ந்தாரா இல்ல அவரை வளர்த்தாங்களா? அவ்வளவு சந்தேகமான கேள்வியா, கஷ்டமான கேள்வியா? இயேசு அவரா வளர்ந்தாரா அவரை வளர்த்தாங்களா? வளர்த்தாங்க. ஏன்னா அவர் பால் குடிச்சார்ல அம்மாட்ட. அம்மாவா இல்லையா? அவர் பால் குடிச்சார். அம்மா தான் ஊட்டி விட்டாங்க, அம்மா தான் ட்ரெஸ் போட்டு விட்டாங்க. அவர் வளர்த்தார், வளர்க்கப்பட்டார். ஞானத்திலும் அறிவிலும் கடவுளுக்கு மற்றவருக்கு உகந்தவராக வளர்க்கப்பட்டார். வளர்த்தது யாரு? முதன்மையான பங்கு சூசையப்பர். ஏன்னா ஒவ்வொரு யூதனும் வீட்டில் ஒரு நாளைக்கு 3 தடவை ஜெபம் பண்ணணும்.
காலையில், மதியம், மாலை. இந்த 3 ஜெபத்தையும் குடும்பத்தின் தலைவர் தான் நடத்த வேண்டும். வருஷத்துல 3 நாட்கள் எருசலேம் தேவாலயத்துக்கு வழிபட போகணும். ஆண்டுக்கு ஒரு முறை பாஸ்கா கொண்டாட போகணும். யார் கூட்டிட்டு போகணும்? சூசையப்பர் தான், குடும்பத்தின் தலைவர் தான் கூட்டு போகணும். அப்போ ஜெபம் என்றாலும் கோவில் என்றாலும் யார் முதல்ல நின்னா? சூசையப்பர். இயேசு சூசையப்பரை பார்த்து பார்த்து வளர்ந்தார். கடினமான உழைப்பு, ராத்திரி பகலும் தூக்கம் இல்லாமல் இயேசு உழைத்தார், ஜெபித்தார், இரவெல்லாம் ஜெபித்தார். யாரை பார்த்து? சூசையப்பரை பார்த்து. இப்போ நம்ம வீட்டில் சூசையப்பர்கள்லாம் பாவமாலாம் இருக்கு. என்ன அப்பாவை பார்க்குறோம்ல, அப்பா சொல்வார், கல்யாணத்துக்கு நேரம் ஆயிடுச்சு, வாங்க வாங்க சீக்கிரம் கிளம்பு சீக்கிரம் கிளம்பு, எல்லாத்தையும் கிளப்புவார். சினிமாவுக்கு போகணும், படம் போட்டுருவான், சீக்கிரம் வாங்க. ட்ரெயின் போயிடும், சீக்கிரம் வாங்க. அப்பா தான் எல்லாத்தையும் மேக்கப்லாம் போதும், வாங்க வாங்க, எல்லாத்தையும் கிளப்புவார். சினிமா தியேட்டருக்கு போகிறதுக்கு, பஸ்ஸுக்கு போகிறதுக்கு, ட்ரெயினுக்கு போகிறதுக்கு. ஆனால் கோயிலுக்கு போகும்போது மட்டும் அப்பா காணாமல் போயிடுவார். அப்பா முன்னாடி இருக்க விட மாட்டார். நம்ம எல்லா குடும்பங்களிலும் இன்னும் கண்ணீர், கஷ்டம், வேதனை இருக்கு. எதுக்கு தெரியுமா? நம்முடைய தலைவர்கள் எல்லாம் குடும்ப தலைவர்கள் ஆன்மீக தலைவர்களாய் இல்லை. அவர்கள் சூசையப்பரை போல இல்லை. அதுதான் திருச்சபையிலையும் பிரச்சனை. எனவேதான் நாம் என்ன ஜெபிக்கிறோம்? நான் மட்டுமல்ல, நம்முடைய குடும்ப தலைவர்களும் ஆன்மீக தலைவர்களாக மாற வேண்டும். அல்லேலூயா. இங்க நிறைய சூசையப்பர்கள் வந்திருக்கிறாங்க. கைதட்டி அவங்கள பாராட்டும். உங்க குடும்பம்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம், ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். அப்போ நம்ம சூசையப்பரை போல ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு கணவன்மாரும் நல்ல தலைவராய் தகப்பனாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்ப பிள்ளையை வளர்க்க வேண்டிய பொறுப்பு அம்மாவுடையதா அப்பாவுடையதா? நான் ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன். பிள்ளையை பக்தியில வளர்க்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? 2 பேருக்கும்லாம் கிடையாது. முதன்மையான கடமை அப்பாவுக்கு தான். ஏன்னா குளோரியா போலான்னு ஒரு பல் டாக்டர், அவங்க கதை பெரிய கதை. ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு புஸ்தகம் ஆங்கிலத்தில், நான் தமிழில் அதை மொழிபெயர்த்துக்கிட்டு இருக்கேன், சீக்கிரம் வெளியிட்டுருவேன். அந்த புத்தகத்தில் அந்த அம்மா அனுபவத்தை சொல்கிறாங்க. அந்த அம்மா ரொம்ப கவர்ச்சியாக தான் ட்ரெஸ் போடுவாங்க, முட்டுக்கு மேலே தான் ட்ரெஸ் இருக்கும், நெஞ்சில் லோக்கெட்டு தான் போடுவாங்க. நான் அழகாக இருக்கேன், நான் காமிக்கேன். கோயிலுக்கு போக மாட்டாங்க, வாயை திறந்தா பொய் தான். பல் டாக்டர். ஆனால் என்ன சொல்லுவாங்க? நான் பொய் சொன்னால் என் மேலே இடி விழட்டும், நான் பொய் சொன்னால் நான் பொய்யா சொல்கிறேன், பொய் சொன்னால் இப்படி சொன்னாங்க. ஒரு நாள் பல்கலைக்கழகத்துக்கு ஒரு கூட்டத்துக்கு போயிருக்காங்க. அவங்களும் அவங்க மருமக 2 பேரும் போனாங்க. மழை பெஞ்சுது, இடி விழுந்துருச்சு. அச்சோ, இடி விழுந்து மருமக ஸ்பாட்லே காலி. அவனுக்கு தலையில் விழுந்த இடி கால் வழியா வெளியேறி ஹார்ட் அட்டாக் ஆகி ஸ்பாட்லே காலி. இந்த அம்மாவுக்கு 2 மார்பகம் கருகி போச்சு. அவங்க வயத்துக்குள்ள காப்பர் இடி வச்சிருந்தாங்க, அதுல இடி இடிச்சு வயிறு கரு எல்லாம் எரிஞ்சு போச்சு, கருப்பையெல்லாம். 2 காலும் கறிக்கட்டையா கிடக்கு. ஹார்ட் அட்டாக் 2 தடவை. ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனாங்க. டாக்டர் சொன்னாங்க, கதை முடிஞ்சு போச்சு, தூக்கிட்டு போங்க. இந்த அம்மாவுக்கு கேட்குது, இது இன்னும் சாகலை, 1% ஒரு உயிர் இருக்கு, சாகலை. ஆனால் டாக்டர் சொல்கிறாங்க தூக்கிட்டு போங்க, வாய்ப்பு இல்லை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. பக்கத்தில் இருந்த அவங்க சொந்தக்கார டாக்டர் சொல்கிறாரு, டாக்டர் செத்து போயிட்டாங்கன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? கடவுள் சொல்லட்டும், கடவுள் காப்பாற்றுவார். அப்போ இந்த பல் டாக்டருக்கு அவங்ககிட்ட மருத்துவத்துக்கு சிகிச்சைக்கு வந்த ஒரு அம்மா சொல்லியிருக்காங்க. அது இப்போ ஞாபகம் வருது. என்ன சொன்னாங்கன்னா, டாக்டர் நீங்கள் உலகப்பூர்வமாக அலையிறீங்க, பொய் சொல்கிறது, எல்லாரு கூடயும் ஊர் சுற்றுறது, எல்லா வேலையும் பண்ணுறீங்க. ஆனால் ஒரு நாள் உங்களுக்கு இயேசு தேவைப்படுவார். ஒரு நாள் இயேசு அப்படி தேவைப்படும் போது நீங்கள், இயேசுவே நான் உங்களை நம்புகிறேன், உங்கள் ரத்தத்தால் என்னை கழுவி உங்கள் ரத்தத்தால் என்னை மீட்டுக்கோங்க இயேசுப்பா, என் மேலே இரக்கமாயிருங்கன்னு இந்த ஜெபத்தை சொல்லுங்கன்னு ஒரு அம்மா சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாட்டே ஃபீஸ் வாங்கிட்டு அது வேற விஷயம் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த அம்மா ஆஸ்பத்திரியில் கிடக்க 1% தான் உயிர் இருக்கு, உயிர் போக போகுது. அப்போ இந்த அம்மா இந்த ஜெபத்தை சொல்கிறாங்க, இயேசுவே நான் உங்களை நம்புகிறேன், எனக்காக ரத்தம் சிந்தினீங்களே, உங்கள் ரத்தத்தால் என்னை கழுவி காப்பாற்றுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி என் மேலே ஜெபம் பண்ணுறாங்க. ஜெபம் பண்ணவனு ஒரு பெரிய ஒளி அந்த அம்மா விழுது. ஆண்டவர் அந்த அம்மாவை கூட்டிகிட்டு போகிறார்.
ஒவ்வொரு இடமா கூட்டிட்டு போறார். முதல்ல எங்க கொண்டு போறாரு? மோட்சத்துக்கு கொண்டு போறாரு. அங்க அவங்க அம்மா இருக்காங்க. நரகத்துக்கு கொண்டு போய் நரகத்துல தொப்புன்னு உள்ள விழுறாங்க. அவங்க ஐயையோ எனக்கு நரகம் வேண்டாம், நரகம் வேண்டாம், நரகம் வேண்டாம். ஒண்ணு ஒரு குறை, ஏன் நரகம் வேண்டாம்? நான் கத்தோலிக்க கிறிஸ்தவர். ஓ அப்படியா? எங்க 10 கட்டளையை சொல்லு. அவங்க அப்பா மேல நிக்கிறாரு. அவர் கத்துறாரு, ஐயோ என் மகளுக்கு நரகம் வேண்டாம், நரகம் வேண்டாம். அப்போ வானதூதர் சொல்றாங்க, உன்னாலதான் உன் மகன் நரகத்துக்கு வந்திருக்கிறா. இதுதான் சொல்ல வந்த பாயிண்ட். உன்னாலதான் உன் மகன் நரகத்துக்கு வந்திருக்கிறா. உன் மக பொய் சொல்லிக்கிட்டே அலைஞ்சால வாழ்க்கை. எதுக்கு? எப்படி தெரியுமா? ஏன் தெரியுமா? ஒரு நாள் உங்க வீட்டுக்கு கடன்காரன் வரும்போது நீ வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு உன் மகாட்ட அப்பா வீட்டில் இல்லைன்னு சொல்லுன்னு சொன்னியா? யார் சொல்றா? கடவுள் சொல்றாரு. நீ வீட்டுக்குள்ளே இருந்துட்டு உன் மகாட்ட அப்பா வீட்டில் இல்லைன்னு சொல்லுன்னு சொன்னியா? அன்னைக்கு பொய் சொன்ன பிள்ளை வாழ்க்கை பூரா பொய் சொல்ல ஆரம்பிச்சா. நீ தான் காரணம். ரெண்டாவது கடவுள் என்ன கேட்டாரு? உன் பிள்ளைக்கு நீ ஜெபம் செய்ய சொல்லி கொடுத்தியா? யார்கிட்ட கேட்கிறாரு? அப்பாட்ட. எல்லா அப்பாட்டையும் கடவுள் இந்த கேள்வியை கட்டாயம் கேட்பார். உன் பிள்ளைக்கு நீ ஜெபம் பண்ண சொல்லி கொடுத்தியா? அம்மாட்ட கேட்கல, அப்பாட்ட கேட்கிறார். உன் பிள்ளைக்கு நீ நேரம் செலவழிச்சியா? ஒவ்வொரு நாளும் உன் மகளுக்கு என்று நேரம் செலவழிச்சியா? வரிசையா கேள்வியை கேட்கிறார். அப்பாட்ட கேட்கிறார். உன்னாலதான் உன் மக நரகத்துல கிடக்கிறா. அல்லேலூயா. அப்போ ஒரு குடும்பத்தில் ஆன்மீக தலைவர் என்பது மனைவி அல்ல, கணவனே. எந்த குடும்பத்தில் கணவன் ஆன்மீக தலைவனா இருக்கிறானோ அந்த குடும்பம் கடவுளின் திட்டப்படி வாழுகிற குடும்பம். அங்க தூய ஆவியானவர் எல்லாவற்றிலும் உங்க நன்மைக்காகவே ஒத்துழைப்பார். உங்கள் நன்மைக்காகவே ஒத்துழைப்பார். ஏன்னா கனடா நாட்டில் ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. கனடாவில் என்ன ஆராய்ச்சி? மனைவி ரொம்ப பக்தியா ரொம்ப நம்பிக்கையா கோயிலுக்கு போறவங்களா இருக்கிறாங்க. அந்த குடும்பத்தில் பிள்ளைகள் 30% தான் நம்பிக்கையோட விசுவாசம் உள்ள பிள்ளைகளா இருக்கிறாங்க. ஆனா எந்த குடும்பத்தில் அப்பா விசுவாசத்தோடு ஆன்மீக தந்தையா இருக்கிறாரோ அந்த குடும்பத்தில் 80% பிள்ளைகள் விசுவாசத்தோடு இருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் கணவனும் மனைவியும் ஒன்று சேர்ந்து பிள்ளைகளும் ஒன்று சேர்ந்து கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றினால் அந்த குடும்பம் கடவுளோடு இணைந்திருக்கிறது. அப்போ ஆதாமும் ஏவாளும் தொடக்க நூல் 2ஆம் அதிகாரத்தில் கடவுளோடு இணைந்திருந்தார்களே. அப்படி இணைந்திருக்கிற போது ஆதாமுக்கு எந்த குறையும் வாழ்க்கையில குறையா தெரியல. அவனுக்குள்ள குறை இருந்துச்சு. நல்லா கவனிங்க, குறை இருந்தது, ஆனால் குறையாக தெரியவில்லை. 25வது வசனம், தொடக்க நூல் 2:25. அவனுக்குள் குறை இருந்தது, ஆனால் குறையாக தெரியவில்லை. ஏன்? அவன் கடவுளோடு இருந்தான். 25வது வசனம், மனிதன் அவன் மனைவி ஆகிய இருவரும் ஆடையின்றி இருந்தனர், ஆனால் அவர்கள் வெட்கப்படவில்லை. பாத்தீங்களா? ஆடை இல்ல, ஆனாலும் வெட்கப்படல. ஆடை இல்லாதது அவனுக்கு குறையே இல்லை. வீட்டுக்கார் நகை செஞ்சு கொடுக்கணும்னு எவ்வளவு நாள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் இல்ல? ஒரு நகை, ஒரு கம்மல், ஒரு ட்ரெஸ் வாங்குறதுக்கு எவ்வளவு சண்டை போட வேண்டியது. குறைகள் யாருக்கு அதிகமாக மனசுல தோன்றிக்கிட்டே இருக்கோ அவர்கள் கடவுளோடு இல்லை. அவர்கள் கடவுளோடு இல்லை. மாறாக என்ன பார்க்கிறோம்? உனக்கு குறைகள் தோன்றல, நீ குறையே இல்லாம இருக்க, ஆனால் உன் குறையை ஆண்டவர் பார்க்கிறார். 18வது வசனத்தை பாருங்க. உன் குறையை ஆண்டவர் பார்க்கிறார். பின்பு ஆண்டவராகிய கடவுள், மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதென்று அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவேன் என்றார். பாத்தீங்களா? மனுஷன் தனிமையா இருக்கிறது கடவுள் பார்க்கிறார். ஆதாமுக்கு அது குறையா தெரியல. 20வது வசனத்துல வாசிக்கிறோம், எல்லா மிருகங்கள் எல்லாத்தையும் பார்த்தான், ஆனா தனக்கு ஒரு துணை அவன் காணவில்லை. அது அவனுக்கு குறையா தெரியல. ஆனால் அவனுடைய குறையெல்லாம் யார் பார்க்கிறா? கடவுள் பார்க்கிறார். அந்த குறையை கடவுள் நிவர்த்தி செய்கிறார்.
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்கு மனசுக்குள்ள அடிக்கடி குறை வந்துகிட்டே இருக்கு. வீட்டில் அது சரியில்லை, வீட்டுக்காரர் சரியில்லை, இது சரியில்லை, அது சரி. அப்ப என்ன அர்த்தம்? நீங்கள் கடவுளோடு அவருடைய திட்டத்தில் அவரோடு இணைந்து வாழவில்லை. நாம் கடவுளோடு இணைந்து வாழ்ந்தால் நம்முடைய குறைகள் நமக்கு தெரியாது. ஏன்னா நான் கடவுள் கூட இருக்கிறேன். என் குறையை கடவுள் கண்டு அதை நிவர்த்தி செய்வார். சரி, ஆதாம் ஏவாள் கடவுளை விட்டு வெளியே வந்துட்டாங்க. கடவுளுடைய திட்டத்தின்படி வாழலை. 3ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தில் கடவுளுடைய திட்டப்படி இல்லை, கடவுளை விட்டு ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே வந்துட்டாங்க. அப்ப என்ன நடந்த? 7வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர்கள் இருவரின் கண்களும் திறக்கப்பட்டன, அவர்கள் தாங்கள் ஆடையின்றி இருப்பதை அறிந்தனர். பாத்தீங்களா? கடவுளோட இருக்கும்போது ஆடை இல்லாவிட்டாலும் அது அறியாமல் இருந்தார்கள். ஆனால் கடவுளை விட்டு பிரிந்த பின்னால் அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டன, ஆடையின்றி இருப்பதை அறிந்தார்கள். அல்லேலூயா. 10வது வசனம், 10வது வசனம். உம் குரல் ஒளியை நான் தோட்டத்தில் கேட்டேன், ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது, ஏனெனில் நான் ஆடையின்றி இருந்தேன், எனவே நான் ஒளிந்து கொண்டேன். பாருங்க, எல்லாம் வந்துருச்சு. அச்சம் வந்துருச்சு, அச்சம் வந்தது. ஆடை இல்லாமல் இருக்கேன், பயம், நான் ஒளிந்து கொண்டேன். ஏன்? நீ கடவுளோடு அவருடைய திட்டத்தில் அவரோடு இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. அன்பு சகோதர சகோதரிகளே, மனசுல நிறைய குறைகள் வந்துகிட்டே இருக்குன்னு சொன்னா அது சரியில்லை. அப்ப என்ன அர்த்தம்? நீங்க அதை சரி பண்ணக்கூடாது. ஒரு பையன் வந்து சொன்னான், ஃபாதர் எனக்கு வேலை இல்லை ஃபாதர், வேலை கிடைக்கணும், ஜெபம் பண்ணிக்கோங்க ஃபாதர், எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும், ஜெபம் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நாள் கழிச்சு வெளிநாட்டில் வேலை கிடைச்சிருச்சு. அவனுக்கு சந்தோஷம், ஃபாதர் வெளிநாட்டில் வேலை கிடைச்சிருச்சு, நான் வேலைக்கு போறேன். போயிட்டான். 1 வருஷம் கழிச்சு வந்தான். எப்படா இருக்க? சூப்பரா இருக்கேன் ஃபாதர், லட்சக்கணக்கில் சம்பளம் கொடுக்குறாங்க, சூப்பரா இருக்கேன். ஆனா ஃபாதர், நல்லா இருக்குன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் சொல்றான், ஆனா ஃபாதர் எங்க அம்மா சொல்லிக்கிட்டே இருக்கா, வீடு ஓட்டு வீடு ஒழுகிக்கிட்டே இருக்கு, ஒரு வீடு கட்டுடா அப்படின்னு சொல்றான். எங்க அம்மாவுக்கு மனசுல ரொம்ப குறையா இருக்கு, என்னன்னா ஒரு வீடு கட்டுடா சொல்றேன். அதனால வீடு கட்ட போறேன் ஃபாதர், ஜெபம் பண்ணிக்கோங்க. பேங்க் லோன் போட்டான், வீடை கட்டிட்டான். வீடை கட்டி அந்த பால் காய்ச்சற அன்னைக்கு வீட்டுக்கு போனா அவங்க அம்மாட்ட கேட்டேன், என்னம்மா மகன் பெரிய வீடு கட்டானே, சூப்பரா அப்படின்னு. எல்லாம் சரிதான் ஃபாதர், கிச்சன் மட்டும் சின்னதாயிட்டு. அவ ஓட்டு வீட்டில் ஒளிட்டு கிடந்துச்சு, அங்க இருந்தா. இப்போ வீடு பெரிய வீடு கட்டியாச்சு, ஆனா என்ன இருக்கு? கிச்சன் வந்து சின்னதாயிட்டான். குறை இருந்துகிட்டே இருக்கு பாருங்க. ஏன்னா அவளுக்கு குறை வீடு இல்லை, அவனுக்கு குறை வேலை இல்லை. வீடை கட்டிட்டு போனான், திரும்ப அடுத்த வருஷம் வந்தான். என்னடா ஃபாதர் 32 வயசாயிடுச்சு, கல்யாணம் முடிக்கணும் ஃபாதர், நல்ல பொண்ணு கிடைக்கணும், ஜெபம் பண்ணுங்க ஃபாதர். நல்ல பொண்ணு கிடைச்சி கல்யாணம் முடிச்சிட்டான். அப்படியே கூட்டு போயிட்டான். கூட்டு போயிட்டு அடுத்த வருஷம் வந்தான், டே எப்படி திருமண வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை சூப்பரா? என்ன ஃபாதர் கல்யாணம் முடிச்சா வாழ்க்கை நரகமாயிட்டு ஃபாதர். அடப்பா, இதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டியா? இதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டியா? அப்போ வீடு இல்லை, வேலை இல்லை அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை, நீ கடவுளோட இல்லை, அவர் திட்டத்தில் நீ இல்லை, அதுதான் குறையா இருக்குது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. அதனாலதான் நான் என் வாழ்வு, என் பிள்ளைகளின் வாழ்வு கடவுளின் திட்டத்தை நிறைவேற்றுவதா இருக்கிறதா? யோவான் 4ஆம் அதிகாரம் 34வது வசனத்துல இயேசு அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்றாரு. 4:34. இயேசு அவர்களிடம், என்னை அனுப்பியவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த வேலையை செய்து முடிப்பதுமே என் உணவு. கடவுளுடைய திட்டத்தை, அவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதுதான் இன்னைக்கு முக்கியமான கேள்வி. நம்முடைய குடும்பத்தில் கடவுளின் திட்டம், திருவுளம் நிறைவேறுகிறதா? இயேசுவோடு முன்குறித்தாரே, எதுக்கு? உன் நோயெல்லாம் சுகமாக்குறதுக்கும் பேயெல்லாம் ஓடுறதுக்கும் உனக்கு மீட்பு கிடைக்கிறது மட்டும் இல்ல, இயேசுவோடு ஏன் முன்குறித்தார்? இயேசு என்னை அனுப்பியவரின் திருவுளம், அவருடைய வேலை செய்து முடிப்பார். யோவான் 6ஆம் அதிகாரம் 38-39 வாசிங்க. யோவான் 6:38-39.
ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, ஆ. என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன். நம்ம வீட்டில் வந்து கடவுளுடைய விருப்பம் நடக்குதா, அவங்க சொந்த விருப்பம் நடக்குதா? கடவுளுடைய விருப்பம் நடக்குதா, சொந்த விருப்பம் நடக்குதா? இன்னும் அதை ரொம்ப சிம்பிளா கேட்குறேன். நீங்க சொல்லி உங்க பிள்ளைங்க கேட்குறாங்களா, உங்க பிள்ளை சொல்லி நீங்க கேட்குறீங்களா? ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள். அது வாட்டில் போய்கிட்டு இருக்கு. பிள்ளைகள் விருப்பத்தை தான் பெற்றோர்கள் நிறைவேற்றுறாங்க. நேற்று கூட ஒருத்தர் ஒரு பைக்கை பிளஸ் பண்ண வந்தார், அடிச்சிக்க வந்தார். 4.5 லட்சம் ரூபா அந்த பைக். அவர் சொல்றாரு, வேண்டாம் வேண்டான்னு சொன்ன ஃபாதர், 2.5 லட்ச ரூபாய்க்கு பைக் இருக்கு, 2 லட்ச ரூபா பைக் வாங்கடான்னு சொன்னேன். இவன் 4.5 லட்சம் தான் வேணுங்க, நான் வாங்கி கொடுத்துட்டேங்கார். 4.5 லட்சத்துக்கு பைக். ஏன்? அவன் கேட்கான், அவன் விருப்பம். அந்த விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்கு தான் அப்பா அம்மா, கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு அல்ல. நல்லா கவனிங்க. இன்னைக்கு நவீனத்துவம் சொல்றாங்க, மாடர்னிசம், நவீனத்துவம். கடவுளுடைய படைப்பிலே முதலாவது படைப்பு என்ன? கடவுள் மரத்தை படைக்கிறார். மரத்தையும் செடிகளையும் கொடிகளையும் படைக்கிறார். அப்படி மரத்தை படைத்த கடவுள் 9வது வசனம், ஆண்டவராகிய கடவுள் கண்ணுக்கு அழகானதும் உண்பதற்கு சுவையானதுமான எல்லா வகை மரங்களையும் தோட்டத்தின் நடுவில் வாழ்வின் மரத்தையும் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்தையும் மண்ணிலிருந்து வளர செய்தார். பாருங்க, 2 வகையான மரத்தை படைக்கிறார். ஒன்று அறிவின் மரம், இன்னொன்று வாழ்வின் மரம். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த பிள்ளைகள் கேட்டதெல்லாம் கொடுக்குற அப்பா அம்மா நல்லா கவனிச்சுக்கோங்க. என் பிள்ளை ஆசைப்பட்டான், என் பிள்ளை கேட்டான், என் பிள்ளை விரும்பினான் அப்படின்னு எந்தெந்த அப்பா அம்மா செய்கிறீங்களோ நல்லா கவனிச்சுக்கோங்க. 2 மரம், ஒன்று அறிவின் மரம், இன்னொன்று வாழ்வின் மரம். அன்னைக்கு இருக்குது, இன்னைக்கு இருக்குது. இன்னைக்கு வீட்டில் 2 மரம் இருக்குது. அறிவின் மரம் என்றால் என்ன? சாத்தான் ஆதாம் ஏவாள்கிட்ட சொன்னா, கடவுள் இப்படி சொல்லியிருப்பார, இதை திங்காத, இதை தின்னா நீ அழிஞ்சு சொன்னாரா? ஆமா. நீ அதை பற்றிலாம் கவலைப்படாத, நீ அதை பற்றிலாம் கவலைப்படாத, நீ தின்னு பாரு, நீ கடவுள் ஆயிடுவ. அப்ப கடவுள் ஒன்ன சொல்லியிருக்கிறாரு, நீ அதை பற்றி கவலைப்படாத, நீ அதை சாப்பிட்டா நீ கடவுள் ஆயிடுவ, சாப்பிடு, உன் விருப்பம் தான், கடவுளை பற்றி கவலைப்படாத. இதுதான் அறிவின் மரம். இன்னைக்கு பிள்ளைகள்கிட்ட, டேய் சர்ச்சுக்கு வாடா ஞாயிற்றுக்கிழமை, ஆமா நீ போயிட்டு வாமா, கடவுளை பத்தி பைபிளை பத்தி நீங்க என்ன சொன்னாலும் அவன் என்ன நினைக்கிறானோ, அவன் என்ன விரும்புறானோ அதுதான் நடக்கணும். அதுதான் இன்றைக்கு குடும்பங்கள்ல நடக்கும். இது அறிவின் மரம். அறிவின் மரத்தை தேர்ந்தெடுக்கிறவர்கள் தங்கள் விருப்பமே தங்கள் வாழ்க்கையில் குடும்பத்தில் நடக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். அப்ப என்ன செய்யறாங்க? வாழ்வின் மரத்தை இழந்து போகிறார்கள். வாழ்வின் மரம் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீங்க திருவெளிப்பாடு 22வது அதிகாரத்தில் முதல் 2 வசனங்களை வாசிக்கிறோம். திருவெளிப்பாடு 22ல 1-2 வசனத்தை வாசிங்க. பின்பு அந்த வானதூதர் வாழ்வு அளிக்கும் தண்ணீர் ஓடிக்கொண்டிருந்த ஓர் ஆற்றை எனக்கு காட்டினார். அது பளிங்கு போல் ஒளிர்ந்தது. அது கடவுளும் ஆட்டுக்குட்டியும் வீற்றிருந்த அரியணையிலிருந்து புறப்பட்டு நகரின் தெரு நடுவே பாய்ந்தோடியது. ஆற்றின் 2 மருங்கும் வாழ்வு தரும் மரம் இருந்தது. வாழ்வு தரும் மரம் ஆதாம் ஏவாள் தொடக்கம் உள்ள இழந்து போன வாழ்வின் மரம், அவன் தொட முடியாமல் போன வாழ்வு மரம். ஒவ்வொரு நாளும் திருப்பலியில நற்கருணையாக, திருப்பலியில நற்கருணை பேழையாக வாழ்வின் மரம் சிலுவையாக நம் ஒவ்வொருவருக்கும் நம் தொடக்கூடிய மிக அருகிலேயே இருக்கிறது, நம் பக்கத்திலே இருக்கு. ஆதாம் ஏவாளால் தொட முடியாம போயிடுச்சு, நம்ம தொட முடியும். ஏன்னா வாழ்வின் மரம் எங்க இருக்கிறதோ, இந்த 22ஆம் அதிகாரத்தில் பின்னாடி வாசித்து பாருங்க, அங்கே சாவு இருக்காது, அங்கே சாபம் இருக்காது, அங்க நோய் இருக்காது. ஏன்னா வாழ்வின் மரம் இருக்குது. அந்த வாழ்வின் மரத்தை நம்முடைய பிள்ளைகள் வேண்டாம் என்று சொல்லி அவர்கள் சாத்தானுக்குரிய அறிவின் மரத்தை தேர்ந்தெடுக்கிறார்கள்.
இப்போ திருமணம் ஆயாச்சு, மனைவி கர்ப்பம் ஆயிட்டாங்க, சரிதானா, கருவுற்று இருக்கிறாங்க. உடனே ரெண்டு பேரும் என்ன பேசுவாங்க? ஐயோ அதுக்குள்ளே எதுக்கு நமக்கு குழந்தை வேண்டாம், அப்போ என்ன செஞ்சிருவோம்? அபார்ஷன் பண்ணிடுவோம். பாருங்க, அப்பா அம்மா ரெண்டு பேரும் அபார்ஷன் பண்ணிடுவோம். இல்லை ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அடுத்த குழந்தை உருவாயிருக்கு, அபார்ஷன் பண்ணிடுவோம். அபார்ஷன் பண்ணுறது ஏன் விருப்பம், ஏன் இது ஏன் உடம்பு, இது ஏன் பிள்ளை, நான் அபார்ஷன் பண்ணுவேன். அப்ப இது கடவுளுடைய பிள்ளை, இது கடவுளுடைய திட்டம். நீங்க திருப்பாடல் 139 மீண்டும் மீண்டும் கடவுள் சொல்றாரு, உன் தாயின் வயிற்றில் உனக்கு உரு கொடுத்தவனும் உன் உள் உறுப்புகளை உருவாக்கியவனும் நானே. பாருங்க, பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிக்குது பாருங்க. பிள்ளைகள் இல்ல, பெற்றோர்கள்ட்ட இருந்து ஆரம்பிக்குது. இது ஏன் குழந்தை, ஏன் விருப்பம், நான் என்னனாலும் செய்வேன். இது ஏன் உடம்பு, நான் என்னனாலும் செய்வேன். அதெல்லாம் யாரெல்லாம் என் விருப்பம் என் திட்டம் என்று சொல்கிறார்களோ அது உன் விருப்பம் அல்ல, அது சாத்தானின் விருப்பம். யாரெல்லாம் கடவுளுடைய விருப்பம், கடவுளுடைய திருவுளம், கடவுளுடைய திட்டம் என்று சொல்கிறார்களோ அவர்கள் மட்டுமே வாழ்வின் மரத்தை, கடவுளின் திட்டத்தை தேடுகிறார்கள். அல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. இப்போ இன்றைக்கு மிக ஆபத்தான சூழ்நிலையிலே நம்முடைய குடும்பங்கள் போய் கொண்டிருக்கிறார். ஏன்னா இன்னைக்கு இத்தாலி நாட்டில் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு வரக்கூடிய இளைஞர் இளம்பெண்கள் சைவர். இளைஞர் இளம்பெண்கள் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு வர்றதே இல்லை. திருப்பலிக்கு போகிறவர்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. நம்முடைய வீட்லையும் நம்முடைய ஊர்லேயும் அதான் நடக்கும். நம்ம பசங்க என்ன பண்ணுறாங்க, அன்னைக்கு ஒருத்தர் வந்து சொல்கிறான், ஃபாதர் நான் இன்னொரு மதத்து பொண்ணை லவ் பண்ணேன், எங்கள் அப்பா ஊழியம் பண்ணுறார், ஊரெல்லாம் நற்செய்தி அறிவிக்கிறார், எங்கள் அப்பா சொல்கிறாரு அந்த பொண்ணை நீ கிறிஸ்தவத்துக்கு கொண்டு வா, இயேசு கிறிஸ்து தான் உண்மை, அவர் தான் மீட்பர், கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை ஃபாதர். ஏன்னா நான் லவ் பண்ணும்போது சத்தியம் பண்ணிட்டேன், என்னன்னா நீ ஓ மதத்தில் இருந்துக்கோ, நான் என் மதத்தில் இருந்துக்கிட்டேன். பாருங்க, அப்பா உண்மையை ஊரெல்லாம் அறிவிக்கிறார், ஆனால் பிள்ளை என்ன சொல்கிறான், நீ ஓ மதத்தில் இருந்துக்கோ, நான் என் மதத்தில். அப்போ இயேசு கிறிஸ்து உண்மையா மீட்பரா அதை பற்றிலாம் கவலை இல்லை, நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் எனக்கு உண்மை. அல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் இன்றைக்கு மிக 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 முக்கியமான ஒரு பிரச்சனை. ஒவ்வொரு குடும்பத்திலும் தூய ஆவியானவர் நமக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த குடும்பம் தன்னுடைய விருப்பத்தை அல்ல, தன்னுடைய திட்டத்தை அல்ல, கடவுளின் விருப்பத்தை நிறைவேற்றுகிற பெற்றோர்கள். ஒவ்வொன்றிலும் நீ நகை வாங்க போறியா, இது கடவுளுடைய விருப்பமா? நீ ஒரு பிள்ளைய வளர்க்கிறியா, பிள்ளைய கொல்றியா, இது கடவுளுடைய விருப்பமா? நீ எந்த ஸ்கூல்ல கொண்டு உன் பிள்ளைய சேர்க்க போற, நீ எந்த காலேஜில் உன் பிள்ளைய சேர்க்க போற, கடவுளுடைய விருப்பம் என்ன, கடவுளுடைய திட்டம் என்ன? ரோமையர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம் பவுல் அழகாக சொல்லுகிறார். ரோமையர் 12:2 வாசிப்போம். இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள், மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக. அப்போது கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்து தெளிவீர்கள். எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பதும் உங்களுக்கு தெளிவாக தெரியும். பாருங்க, அடிப்படையா குடும்பத்தில் இவ்வளவு பிரச்சனையை வச்சுக்கிட்டு ஜெபம் பண்ணி என்னங்க பிரச்சனை? நான் எத்தனை வருஷம் ஜெபம் பண்றேன், என் ஜெபத்தை கேட்க மாட்டேங்காரு. என் குடும்பத்தில் இந்த எல்லா பிரச்சனையும் இருக்குங்களா? ஏன்னா இது கடவுளுடைய குடும்பம் இல்லை, கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிற குடும்பம் இல்லை. நீ நினைச்சதெல்லாம் நடக்கணும். அப்போ தூய ஆவியானவர் எப்படி ஒத்துழைப்பார்? கடவுளுடைய திட்டத்தில் அழைக்கப்பட்டு அந்த திட்டத்தை யார் நிறைவேற்றுகிறார்களோ அவர்களுக்கு தூய ஆவியார் ஒத்துழைப்பார். அப்ப நான் என்ன செய்யணும்? நான் புதுப்பிக்க பெறணும். இன்னைக்கு ஆண்டவரே கடவுளுடைய திட்டத்தை எனக்கு காமிங்க. கடவுளுடைய திருவுளம் எது? என் குடும்பத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயலிலும் கடவுளுடைய திருவிழத்தை தேர்ந்து தெளிந்து எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என நாங்கள் அறிந்து நிறைவேற்ற வேண்டும். அப்படியே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. உங்களை, உங்க வாழ்க்கை துணைய, உங்கள் குடும்பத்தை
11 நாட்களில் போக வேண்டிய கானான் தேசத்துக்கு 40 வருஷமா 20 வருஷமா இன்னும் நான் ஓடி 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 அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறேன். நான் இன்னும் கானான் தேசத்தை நான் பார்க்கலையே. கடவுள் விரும்புகிற, கடவுள் வாக்களித்த கானான் தேசத்தை பார்க்கலையே. இதனால எந்த வகையிலெல்லாம் நான் தூய ஆவியானவரோடு ஒத்துழைக்காமல் இருக்கிறேன். அவர் ஒத்துழைக்க தயாராக இருக்கிறார், என் கூடயே இருக்கிறார், என்னுடைய நன்மைக்காகவே செயல்பட காத்திருக்கிறார். எந்தெந்த வகையிலெல்லாம் கடவுளுடைய விருப்பத்தை, திட்டத்தை உணராமல், அறியாமல் நம்முடைய வாழ்க்கையில பல நாட்களை வீணாக்கி இருக்கிறோம். இந்த நாளில் உங்களை முழுசுமா கடவுளுடைய திட்டத்துக்கு ஒப்பு கொடுங்க. கடவுளுடைய திட்டத்துக்கு ஒப்பு கொடுத்து நீங்கள் அவரோடு இருந்தால் உங்களுக்கு குறைகளே இருக்காது. ஆமென். உங்கள் குறை இருந்தாலும் கடவுள் அதை அறிந்து நிறைவு செய்வார். ஆமென். ஒட்டு கொடுங்க. நான் அப்பாவோட திட்டத்தை நிறைவேற்றுவேன், அவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ்வேன். என் குடும்பத்தில் ஒவ்வொரு முடிவும், என் வாழ்க்கையின் ஒவ்வொரு முடிவும் இயேசு சொன்னது போல கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுவதே. ஆமென். அப்படின்னா நீ உனக்காக ஜெபிக்கவே வேண்டாம். இயேசு சொல்றா, என்னுடையதெல்லாம் உன்னுடையதே. ஆமென். நீ கண்ணீர் வடிச்சு வடிச்சு அழுததெல்லாம் போதும். நீ கானான் தேசத்தை 40 வருஷமா கடந்துகிட்டு இருக்கிற. நீ அழுத கண்ணீர்லாம் வீண் தான். ஏன்னா நீ நினைக்கிறது கடவுளுடைய திட்டம் இல்லை, நீ விரும்புறது கடவுளுடைய திட்டம் இல்லை, உனக்கு தெரியல. இன்னைக்கு ஏசப்பா என் குடும்பத்தையே உங்க திட்டத்துக்குள்ள கொண்டு வர. உலகம் தோன்றுவதற்கு முன்பாக முன்குறித்த திட்டம், கணவன் மனைவி பிள்ளைகளை கொண்டு வரோம். உங்களோடு உங்க வீட்டில் இருக்கணும், உங்களுடையதெல்லாம் என்னக்கூடியது ஆகணும். ஆண்டவரே உம்முடைய திரு சமூகத்தில் மகிழ்ச்சியோடு வெற்றியோடு வாழ வேண்டும். தூய ஆவியானவரால் இந்த நாளில் எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ச்சிங்க. அதற்கான ஆன்ம பலனை, அதற்கான சக்தியை, துணிவை எங்களுக்கு கொடுங்க. நாங்கள் அறிவின் மரத்தை அல்ல, அது அழிவின் மரம். நாங்கள் வாழ்வின் மரத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஆமென். இயேசு ஆண்டவர் அதை கொடுக்கிறவராயிருக்கிறார்.